நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. என்னடா முழிக்கிற? மெட்ராஸ்ல இருந்து 10 நிமிஷத்துல 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முழிக்கிறியா? மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃளைட்ல 5 நிமிஷம், மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம், ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க நிக்கிற பாத்தியா? இந்த சீனை பார்க்கும்போதே ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, இவருக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருக்கணும். ஆனா இப்போதான் ஒரு பவரே ப்ரெடிக்ட் பண்றதுதான் தெரிய வந்திருக்கு. ஆக்டர் சூர்யா ப்ரெடிக்ட் பண்ண 20 விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவர் எப்படி இந்த மாதிரி கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாருன்னு பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டைம் வாட்ச். அந்த வாட்சை சூர்யா மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு ஃபியூச்சருக்கு வந்திருக்காரு. அதையும் அவர் வாயாலே நமக்கு சொல்லிட்டாரு. வாட்சை ரெடி பண்றவன் அது சரியா வேலை செய்தா செக் பண்ண மாட்டானா? அதான் நான் நேத்து இன்னைக்கு வந்து பார்த்தேன். அப்போதான் இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் முன்கூட்டியே மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக துடிச்சிருக்காரு. பட் வெளிப்படையா சொன்னா இந்த வாட்ச் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அப்படின்றதுனால பாஸ்ட்டுக்கு போய் அவர் நடிச்ச படங்கள் மூலியமா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்தியாவில வெட்டுக்கிளி வரப்போகுது அப்படின்றத காப்பான் படம் மூலியமா சொன்னாரு. சைனா காரணால ஒரு பயங்கரமான வைரஸ் வரப்போறது 7ஆம் அறிவு படம் மூலியமா சொன்னாரு. ரெண்டாயிரத்தி 6லயே நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் அப்படின்னு பாட்டு பாடினாரு. இப்ப கொரோனானால நியூயார்க் நகரமே உறங்கிட்டு இருக்கு. நியூயார்க்ல லாக்டவுன் வர போறது ஒரு பாட்டு மூலியமா சொன்னாரு. பட் மிச்ச நாடுகளுக்குலாம் 24 படத்துல ஒரு டோக்கன் நம்பர் மூலியமா சொல்லிருக்காரு. டோக்கன் நம்பர் 144 2019ல ஒருத்தர் கொக்கைனை கடத்துறதுக்கு 246 பேக் முழுங்கிட்டு ஃளைட்ல போகும்போது இறந்து போயிருக்காரு. இன்னொருத்தர் டைமண்ட்ஸை தலையில வச்சு அதுக்கு மேல விக் வச்சு மறைச்சு அதை ஸ்மக்லிங் பண்ணிருக்காரு. இவங்கலாம் இது அயன் படம் பார்த்து பண்ணல, சூர்யா தான் இவங்களை பார்த்து அயன் படமே பண்ணாரு. 2019ல ஃபர்ஸ்ட் ஒரு பேபியோட ஜீன் எடிட் பண்ணதுக்காக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. இதை பார்த்த சூர்யா டக்குன்னு 2012க்கு போயிட்டு ஒரு ஜீன் எடிட்டட் பேபியை மாற்றான் படத்துல நடிச்சிருந்தாரு. ஜெனடிக்ஸ் ஆல முடியும், பேபி டிசைனிங் நீ வெறும் எக்ஸ்பெரிமெண்டல் பீஸ். 2020ல நார்த் கொரியன் பிரசிடென்ட் கிம் ஜாங் உன் யாரெல்லாம் அவருக்கு எதிராக இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க செத்து போன மாதிரி நடிச்சாரு. ஆனா இந்த விஷயம் தான் சூர்யாக்கு தெரியுமே, அதனால சிங்கம் படத்திலே இந்த சீனை வச்சிட்டாரு. சுண்டி ஆறுமுகம், வெட்டு வெங்கடேஷ், ஸ்பேனர் செல்வம், மின்ட் முருகன், ஊந்தமல்லி சுந்தர் வந்தானா? அண்ணா வரலனே தெரியும்டா, அவன் வர மாட்டான்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த ஹார்ட் அட்டாக் டிராமாவை போட்டேன். 2014ல நரேந்திர மோடி பிஎம் ஆவார் அப்படின்னு தெரிஞ்சதும் டக்குன்னு 2012க்கு போயிட்டு மாற்றான் படம் கிளைமேக்ஸ்ல பிஎம் பேரை சுரேந்திர லோடின்னு வச்சிட்டாரு. இந்த டாப் லெஃப்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணு. லாக்டவுனால டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ்லாம் இல்லாம மக்கள் சொந்த ஊருக்கு நடந்தே போறதை பார்த்து டக்குனு 2002க்கு போயிட்டு மௌனம் பேசிய படத்துல ஒரு பாட்டு ஃபுல்லா பல கிலோமீட்டர் நடந்தே போற மாதிரி நடிச்சிருந்தாரு. அதே மௌனம் பேசிய படத்துல ரோட்ல ஒட்டிக்கிட்டு போற கப்பிள்ஸ சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ண சொல்லி அப்பவே நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. கையறா ஏய், இதே மாதிரிதான் வீடு வரைக்கும் போனோம். சூர்யா ஜோதிகாவை தான் கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சூர்யாக்கே தெரிய வந்ததும் டக்குனு ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல ஜோதிகாவை கல்யாணம் பண்ற மாதிரி நடிச்சிட்டாரு. மக்களுக்கு வரப்போற பாதிப்பை பத்தி யோசிக்காம பணத்துக்காக மெடிக்கல் வேஸ்ட்டை இந்தியாவில் எடுத்து வந்து கொட்டினாங்க. இந்த இன்சிடென்ட்டை பார்த்து 2017லே சிங்கம் 3 படத்துல இதே கதையா வச்சிட்டாரு. எல்லாம் ஹாஸ்பிடல் வேஸ்டேஜா இருக்கு சார். சர்ஜிக்கல் லைன் சார், எல்லாமே ஆஸ்திரேலியன் கவர் சார். சார் எல்லாமே ஹியூமன் ஆர்கன்ஸ். ஆக்ட்ரஸ் அசின் ஒரு மொபைல் கம்பெனி ஓனரா தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் இவரே ஒரு மொபைல் கம்பெனி ஓனராகவும் அசினுக்கு பேராகவும் நடிச்சிட்டாரு. வாரணமாயிரம் படத்துல நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை நீருக்குள் முழுகிடும் தாமரை அப்படின்னு பாட்டு பாடினாரு. அன்னைக்கு முழுங்கந்து தான், அதுக்கப்புறம் அந்த தாமரை மலரவே இல்லை. தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். இன்ஃபினிட்டி வார் கிளைமேக்ஸ்ல தானோஸ் சொடக்கு போடுவான், அதுக்கப்புறம் எண்ட் கேம் கிளைமேக்ஸ்ல அயன்மேன் சொடக்கு போடுவார். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொடக்கு மேல சொடக்கு போடுதுன்னு ஒரு பாட்டு மூலியமா நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. சொடக்கு மேல சொடக்கு போடுது வந்து தானோஸ் அந்த சொடக்கு போட்டதுக்கு அப்புறம் 50% ஆஃப் பாப்புலேஷனுக்கு என்ன ஆகும் அப்படின்றதே மாஸ் படம் மூலியமா மாசா காமிச்சிட்டாரு.
இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசாகப்பட்டினம்ல இண்டஸ்ட்ரியல் கேஸ் லீக் ஒன்று ஆச்சு. அந்த இன்சிடென்ட்டை முன்னாடியே உரியடி 2 படத்துல சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தோட ப்ரொடியூசர் சூர்யா தான். பூச்சிக்கொல்லி ஆலை தற்காலிகமாக மூடப்பட்டது. மூடப்பட்டிருந்த ஆலையை மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இன்று சோதனையிடுவார்கள் என தெரிகிறது. அயன் படத்துல ஒரு படத்தோட ரிலீஸ் அன்னைக்கே அந்த படத்தை HD பிரிண்ட்ல திருட்டு விசில ரிலீஸ் பண்ற மாதிரி நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அவர் ப்ரொடியூஸ் பண்ண பொன்மகள் வந்தால் ரிலீஸ் அன்னைக்கே HD தமிழ் ராகஸ்ல வந்துச்சு. அந்த சூர்யாக்கு இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ற பவர் இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு சிங்கம் படத்துல அனுஷ்காவோட செயின் எங்க இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி நடிச்சிருந்தாரு. அப்ப நீ கழட்டி போட்ட நைட்டியோட ஹூக்ல தான் மாட்டிருக்கோம். எங்க கழட்டி போட்டு அங்கதான் கிடக்கும், போய் எடுத்துக்க. இது வரைக்கும் சூர்யா ப்ரெடிக்ட் பண்ணி நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி பார்த்தோம். கடைசியா தமிழ்நாட்டோட ஃபியூச்சரை பத்தி அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னாலும் நான் உண்மையை சொல்வேண்டா. தெய்வ வாக்கு சுவாமி. கண்டென்ட் இல்லாம தவிச்சிருந்த எனக்கு கண்டென்ட் கொடுத்த ஆக்டர் சூர்யாக்கும் மீம் கிரியேட்டர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.